நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026. குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கிற போர்களும் ஏற்கனவே சமாதானமான போர், பழையபடி போர் மறுபடியும் தொடங்கிடுமான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக அது உறுதியான நிலைப்பாடு தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார். ரெண்டாவது, தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை எப்போ குறையும்னு சொல்லி பார்க்காம இந்த காலகட்டத்தில் குறைந்து நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி மூலமாக நிறைய ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நிறைய மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறது தான் நம்ம குரு பகவான். இதில் முக்கியமான வச்சோன்னா, வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகள்னு சொல்லி நிறையா இருக்குது. நிறைய இதுக்கு முன்னாடி தடங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைய கிடைக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. மீன ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன் 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே மீன ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்லேயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்தேன்னா அந்த இடத்துல நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஹார்ட் ஒர்க் ரொம்ப போடுவாங்க, வேலை ரொம்ப போடுவாங்க. ஈஸியாக இவங்களை ஏமாற்றிடலாம். அன்பா பர்சனாலே ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு ரொம்ப பலவீனமான ஒரு அன்பாக தான் இவங்க வச்சுருப்பாங்க. இவங்க அன்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஈஸியாக நம்பிடுவாங்க. அதன் மூலமாக நிறைய ஏமாற்றத்தெல்லாம் இவங்க பார்த்துட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த குருப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு 1ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. முதல்ல இவங்களால இவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சியில் இவங்களால இவங்களுக்கு வர பிரச்சனைகள் அனைத்தும் இவங்களே சரி பண்ணிக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்த குருப்பெயர்ச்சி கொண்டு வராரு. ஆமாம், எனக்கு வேறு யாருமே பிரச்சனை இல்லை, நான் மட்டும்தான், என் வாய் சும்மா இருந்தாலே போதும், நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற ஒரு யோசனை இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய சுய தேவை என்ன, நம்மளுடைய வெற்றிக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தால் நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி ஒவ்வொன்றையும் இவங்க யோசித்து அதன்படி செயல்பட ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, இவங்க நம்மளை அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க, நார்மலாக இருக்கிறத வச்சு இருப்போன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்களே அழகுபடுத்திக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய தன்னம்பிக்கை வளர்க்க என்ன செய்யணும்னு சொல்லி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசித்து அதன்படி செய்வாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, 9ஆம் வீடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு வாரிசு வேலை கிடைக்கும். ஒரு அலுவலகத்தில் அரசு அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு போலீஸாக இருக்காங்கனாலும் சரி, அவங்களுக்கு அது மூலமாக வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காதல் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்பு, வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகம், மேலும் தந்தை வழி மூலமாக ஆதாயம், தந்தை வழி மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயத்த கொடுக்குறாங்க. அதிர்ஷ்டம், உயர்கல்வின்னு சொல்லி இவங்களுக்கு கிடைக்க தாமதமான அனைத்து விஷயமேவும் இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் அதிகமாகவே கிடைக்க போகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீடு எப்படின்னா, நினைத்ததை வெற்றியை கொடுக்க போகுது. நீ என்ன செயல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த செயல் வெற்றியை கொடுக்க போகுது. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 2 ஸ்டெப் பின்னாடி போகிறதுக்கு உண்டான ஒரு பாதிப்பு தான் எனக்கு நடந்திருக்கு. எதுவுமே வெற்றிங்கிற ஒரு இடத்துக்கு நான் போகவே இல்லைன்னு நினைக்கும் போது, இல்லைப்பா நீ இந்த இடத்துல நானே உன்னை கொண்டு போய் வெற்றியில் வைக்கேன்னு சொல்லி குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் நினச்சிட்டு பாருங்கள் இதை நான் செய்ய முடியுமான்னு சொல்லி அதை உங்களுக்கு வெற்றியே கொண்டு வந்து கொடுக்குறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லாபஸ்தானம் லாபம் அதிகரிக்க போகுது, தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்க போகுது, மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. ஒரு நடக்காதுங்கிற நிறைய விஷயங்கள் நடந்து உங்கள் மனம் ஒரு நிம்மதியாக ஒரு மன திருப்தியாக இருக்கே, என்னுடைய அனைத்துமே பூர்த்தி அடைஞ்சிருச்சு, என்னுடைய அனைத்து ஆசைகள் அனைத்து கனவுகளுமே பூர்த்தி அடைஞ்சிருச்சுங்கிற ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். சித்தப்பா மூலமாக ஒரு வருமானம், சித்தப்பா மூலமாக ஒரு உதவி, ஒரு வேலை பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தப்பா உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இதன் மூலமாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துகிறார். ஓகே, இந்தளவு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, எதில் கவனமாக இருக்கணும்? 5ஆம் வீட்டை தான், அந்த வீட்டிலேருந்து தான் அந்த பார்வையை பார்க்குறாரு. 1, 9, 11ன்னு சொல்லி மீனராசிக்கு. அப்படின்னா 5ஆம் பாவகமாக நம்ம என்ன சொல்லுவோம்? குலதெய்வத்தை சொல்லுவோம், குழந்தை சொல்லுவோம், புத்திர பாக்கியத்தை மெயினாக சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும், நிச்சயமாக கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதற்குண்டான வழி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
அதாவது அதாவது பச்சரிசி மாவில் விளக்கு 9 விளக்கு போட்டு அங்கேயே தீபம் ஏற்றி அங்கே உள்ளவங்களுக்கே பிரித்து கொடுங்க. பிரித்து கொடுத்து வீட்டுக்கு அந்த விளக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு குலதெய்வத்தோட பரிபூர்ணமாக இருக்கும். குலதெய்வ ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். 2வது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தை பாக்கியத்துக்கு என்ன வழிபாடுனா கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். குழந்தை கிருஷ்ணர் இருக்கிற ஆலயமாக போய் கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும். மேலும் இந்த சிறு குழந்தைகள், ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கெல்லாம் போய் ஆசிரமத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. ஒரு அன்னதானம் உங்களால் முடிஞ்சளவு அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு குழந்தை அருள் கிடைக்கும். மேலும் குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.